வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வடமாநில தொழிலாளர்கள் இது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்பொழுது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேசிய அளவில் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடமாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் தமிழர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான கதை தேசிய அளவில் பரப்பப்பட்டு அதன் காரணமாக வடமாநிலத்தவர்களிடையே தமிழர்களை பற்றிய ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை விதைப்பதற்காக சில சக்திகள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இப்பொழுது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதை பற்றிய உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி எந்த தாக்குதல் சம்பவம் இங்கே நடைபெறவில்லை என்பது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வடமாநில தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நல்லெண்ணங்களையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது வடமாநில தொழிலாளர்கள் என்கிற இந்த பிரச்சனையை எதற்காக ஒரு பொய்யாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்முயற்சியால் ஒரு தேசிய அளவிலான கூட்டணி என்பது நாடு முழுக்க உருவாக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கு எதிர்காலத்தில் ஒரு கூட்டணியை பிஜேபிக்கு எதிராக அமைப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு இணைப்பு சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை மையமாக வைத்து ஒரு தேசிய கூட்டணி இங்கு உருவாவது என்பது பலரையும் அச்சுறுத்துகிறது. அதன் காரணமாக தமிழர்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வட இந்தியர்களிடம் உருவாக்கினால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரினுடைய முன்முயற்சியால் அமைக்கப்பட போகிற கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வடமாநிலங்களில் மக்கள் ஆதரவில்லாமல் ஆக்க முடியும் என்று திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களில் பலர் பல வருடங்களாக இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மொழி ரீதியான பிரச்சனையோ பண்பாட்டு ரீதியான பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை. நீங்கள் பிற மாநிலங்களில் சென்று வாழக்கூடிய தமிழர்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வடமாநில தொழிலாளர்கள் ஊடகங்களில் பேசுகிற செய்தியை நீங்கள் கேட்டால் தமிழ்நாட்டை அவர்கள் எப்படி தங்களுடைய சொந்த ஒரு வீட்டைப் போல பாவிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த கட்டுக்கதைகள் என்பது அது ஒரு 2 விதமான அபாயங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டில் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை வடமாநிலங்களில் உருவாக்குவது. இன்னொன்று, பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு இதுபோன்ற வதந்திகள் காரணமாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு விதத்தில் வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்வது மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து இந்த வதந்தியை பரப்பக்கூடிய நாசகார சக்திகளுக்கு இங்குள்ள சில கட்சிகளினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகிகளே அதற்கு ஆதரவளிப்பது போல பேசுவது என்பது அவர்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. தமிழ்நாடு என்பது வந்தாரை வாழ்விக்கக்கூடிய பூமி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் தமிழர்களுடைய பண்பாடு, கொள்கை. அப்படிப்பட்ட நிலையில் தமிழர்களுடைய இந்த கொள்கைக்கு மாறாக இவர்கள் இன்று தமிழ்நாட்டை பற்றி உருவாக்குகிற இந்த பொய் சித்திரங்களை முறியடிப்பதில் நம் அனைவருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.